ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீட் 2026 முடிச்சுட்டு ரிசல்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ்ல அப்ளிகேஷன்ல காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதுக்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது காலேஜை பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவில் இருக்க காலேஜஸ் எல்லாம் எந்தெந்த கேட்டகரியில வருது, கவர்மெண்ட் கேட்டகரி என்ன, பிரைவேட் என்ன, எது யூனிவர்சிட்டியில டீம்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப எஸ்ஆர்எம் காலேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சாய்ஸ் ஃபில்லிங்ல. பட் எஸ்ஆர்எம்லயே காட்டாங்குளத்தூரும் இருக்கு தமிழ்நாட்டுல, அதே எஸ்ஆர்எம் வந்து என்ன இருக்கு, ராமபுரத்துலயும் இருக்கு. மேனேஜ்மெண்ட் ஒண்ணுதானே சார் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இங்க கிடைக்கிற எக்ஸ்போசர் வேற, ரெண்டுமே வேற வேற லொகேஷன்ல இருக்கு, ரெண்டோட ஃபெசிலிட்டியும் வேற வேற. அதை நம்ம பார்க்காம பண்ண முடியாது. அதே நேரத்துல ஒரு சில நேரத்துல பசங்க என்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அப்படின்னா, காலேஜ் நேம் ஷார்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஜிப்மர், எய்ம்ஸ் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காலேஜ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா SRD CH எல்லாம் காமன் தான். ஷார்ட் ஃபார்ம் இருந்தா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ராமச்சந்திரா எங்கெங்க இருக்கு? நம்ம டென்டல் காலேஜ் வந்து போரூர் சென்னையில இருக்கு. ஆனா நம்ம ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணும் போதும் சரி, நம்ம காலேஜஸ் வந்து அட்ரஸோட அது எங்க லொகேஷன் ஆயிருக்கு, என்ன ஸ்டேட்ல இருக்கு, அதோட ஃபெசிலிட்டி என்ன, வெப்சைட் என்ன, எவ்வளவு சீட்ஸ் அங்க இருக்கு, எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்காக நாம இந்த இது என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு இந்தியாவில் இருக்க எல்லா நம்ம மெடிசன் காலேஜஸ்ல எங்கெங்கெல்லாம் என்னென்ன கோட்டெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம், செஷன்ல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம MBBSக்கு என்னென்ன காலேஜ் எல்லாம் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கு, அதை நம்ம எங்க செக் பண்றது, அது என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா www.nmc.org.in, அதாவது நம்ம நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அந்த வெப்சைட்ல போனோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா காலேஜும் அதோட கேட்டகரி எல்லாம் இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, எவ்வளவு சீட்ல இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து MBBSக்கு மட்டும். நான் BDS போறேன் சார் அப்படின்னு சொன்னா BDS மட்டும் தனியா வெப்சைட் இருக்கு. நம்ம டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க, அதுக்கு தனியா கவுன்சில் அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். லைக்வைஸ் நம்ம ஆயுஷ்க்கும் வந்து என்ன பண்றாங்க, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அவங்க வெப்சைட் இருக்கு. அது இல்லாம ஒன்னும் குரூப் ஆஃப் வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் போய் அபிஷியலா இருக்க காலேஜ் லிஸ்ட், இப்ப என்ன அப்ரூவ்டா இருக்கு, காலேஜ் அப்ரூவ் இருக்கா இல்லையா, அப்ரூவல் எல்லாம் வாங்கிட்டாங்களா, என்ன ஸ்டேட்டஸ் இருக்காங்க எல்லாமே பாத்துக்கலாம். ஒவ்வொன்றா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம NMC பார்ப்போம், நேஷனல் மெடிக்கல் காலேஜ் MBBS சீட்ஸ் வந்து பத்தி பார்க்க போறாங்க. அதுக்கு என்ன பண்ணும், வெப்சைட்ல நம்ம ஓப்பன் கொடுத்த வெப்சைட்ல ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இன்ஃபர்மேஷன் பாக்ஸ்ல ஒவ்வொருக்கும் தனித்தனி பாக்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இதை பிக் பண்ணோம் அப்படின்னா அது லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் டீச்சிங் MBBS அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். நாம என்ன பண்ணோம், இதை வந்து பிக் பண்ணிக்கணும். இதை பிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய லிஸ்ட் வருங்க. இது மாதிரி ஃபுல் லிஸ்ட் வரும். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாவே தெரியும். டோட்டல் ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் எவ்வளவுங்க, 823 காலேஜஸ் வந்து இந்தியாவில MBBS கோர்ஸ் என்ன பண்றாங்க, ஆஃபர் பண்றாங்க. அதுல எவ்வளவு சீட்ஸுங்க இருக்கு, அரௌண்ட் 1.3 lakhs சீட்ஸ் வந்து இருக்கு. அது ரெண்டு டேட்டாவும் இங்க இருக்கு. இந்த லிஸ்ட்ல வந்து என்னென்னலாம் அவங்க கொடுக்குறாங்க, கோர்ஸ் நேம் MBBS தான், MBBS மட்டும் தான் இந்த வெப்சைட். ஸ்டேட் என்ன ஸ்டேட்ல இருக்கு, அந்த காலேஜ் நேம் என்ன, அதோட அட்ரஸ் என்ன, அது எந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பிரைவேட் காலேஜா இல்ல கவர்மெண்ட் காலேஜா, அதோட கேட்டகரி என்ன, எப்ப இந்த காலேஜுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க, அதோட இன்டேக் கரண்டா எவ்வளவு இன்டேக் இருக்கு, இது ஸ்டேட்டஸ் எப்பப்பெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் போன ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் இருக்கும். எந்த டேட்ல LOPனா லெட்டர் ஆஃப் பெர்மிஷன் எப்ப வந்து இந்த காலேஜுக்கு வந்து கொடுத்தாங்க, அது டேட் வைஸா இருக்கு பாருங்க, இயர் டேட் மந்த் எல்லாமே இருக்கு, எல்லா டீடைலும் இருக்கும். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் சார், எல்லாம் நம்ம காலேஜ் எப்படி ஒவ்வொன்றா தேடுறது அப்படின்னா சர்ச் பாக்ஸ் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒவ்வொன்றுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஆக்சுவலா இமேஜ். நீங்க வெப்சைட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இப்ப எனக்கு ஆல்பாபெட்ல வேணும் சார் அப்படின்னா காலேஜ் நேம் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்பாபெட் ஆர்டர்ல உங்களுக்கு வந்துடும் காலேஜஸ். இல்ல சார் எனக்கு வந்துட்டு பிரைவேட் மேனேஜ்மெண்ட் தனியா கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தனியா யூனிவர்சிட்டி நேம்ஸ் ஒவ்வொன்றுக்கும் டபுள் டேப் இருக்கு. டபுள் டேப் நீங்க பிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல என்ன வந்துடும். இப்ப இங்க ஒன்னொரு இன்ஃபர்மேஷனும் இருக்கு பாருங்களேன். இப்ப ஆனுவல் இன்டேக் வந்து 150 இந்த காலேஜ்ல இருக்கு. பட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து 100 சீட் தான் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்ப ரீவிசிட் போனாங்க, அதுக்கப்புறம் 100 எப்ப 150 வந்து
மாத்திருக்காங்க, எந்த அகாடமிக் இயர்ல மாத்திருக்காங்க அப்படின்னு எல்லா டீடைலும் இதுல இருக்குங்க. ஓகேங்களா? இது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்லைட்ல வந்து பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க அதோட கண்டிஷன் தான் அதுல இருந்து தான் எடுத்திருக்கோம். தெலுங்கானா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் வேற வேற ஸ்டேட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, பிரைவேட் காலேஜ் இருக்கு, எல்லாம் மிங்கிளா இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் எப்பெல்லாம் அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னு இங்க பாருங்க 250 எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே கொடுப்பாங்களா அப்ரூவல்? இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கு 150 தான் அப்ரூவ் ஆயிருக்கு. எப்ப ஆயிருக்கு? 2024-25ல ஆயிருக்கு. திருப்பி என்ன பண்ணிருக்காங்க 2025-26ல வந்து என்ன பண்ணிருக்காங்க சீட்ஸ் வந்து 150ல இருந்து 250 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா டீடைலும் இதுல வந்து இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன சார் இது ஆல் இண்டியா லெவல்ல தமிழ்நாடு அப்படின்னா சர்ச்ல தமிழ்நாடு அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு காலேஜஸ் எல்லாம் வரப்போகுது, லைனா வரப்போகுது. நம்ம தமிழ்நாடு காலேஜஸ்ல பாருங்க பிரைவேட் காலேஜ் இருக்கு. பிரைவேட் காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க யூனிவர்சிட்டியில தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு இருக்கும். இப்ப இது பிரைவேட் காலேஜ், நம்ம தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. இங்கேயும் பிரைவேட் ஸ்டேட்டஸ் தான் இருக்கு. ஆனா என்ன நேம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க, பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் போட்டிருக்காங்களா, டீம்டு யூனிவர்சிட்டி பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இது பிரைவேட்டா இருந்தாலும் இது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது, இது பிரைவேட்டா இருந்தாலும் இது டீம்டு யூனிவர்சிட்டி, எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. நாம அதை என்ன பண்ணிக்கணும், க்ரோ த்ரூ பண்ணி பாத்துக்கணும். தமிழ்நாடு அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணா எல்லா காலேஜும் வரும். அரௌண்ட் ஒரு க்ளோஸ் டு ஒரு 65 க்ளோஸா ஒரு நம்பர்ஸ் வந்து காலேஜஸ் வரும். பிளஸ் ஆர் மைனஸ் டைம் டு டைம் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். அதை நம்ம செக் பண்ணி எவ்வளவு சீட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த காலேஜஸ் தான் இப்போதைக்கு அப்ரூவல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது இதுல எல்லாம் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2027க்கு ஃபுல் இயர் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து கோர்ஸ் போயிட்டு இருக்குங்க. நீட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி டெடிகேட்டடா என்ன பண்றாங்க அப்படின்னா டே அண்ட் நைட் என்ன பண்றாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸா நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது பத்தின உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 9025208403 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா ஒன்னு அது சம்பந்த டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்னங்க பார்க்க போறோம், நேஷனல் டென்டல் கமிஷன். ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ்க்கு முடிச்சாச்சு. இப்ப பிடிஎஸ் காலேஜஸ்லாம் எப்படி சர்ச் பண்ண போறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டோம். அதே மாதிரி ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா கீழே எஜுகேஷன் டேப் இருக்கும். அங்க வந்து பாருங்க லிஸ்ட்டும் அவங்களே கொடுத்துருக்காங்க, போட்டிருக்காங்க பாருங்க, அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன் அண்டர் என்டேசி. இது மட்டும் தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. வேற காலேஜ் எல்லாம் வேற ஸ்கிரீன்ஷாட்டோ வாட்ஸ்அப்போ நீங்க எதுவும் நம்ப தேவையில்லை. வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்க வேண்டியதான். என்ன அப்ரூவ் பண்ணிருக்காங்க, நம்ம போஸ்ட் கிராஜுவேட் பண்ணோம் அப்படின்னா 283 காலேஜஸ் இருக்கு. பிடிஎஸ் பண்ணோம்னா 329 காலேஜஸ் இருக்கு. பிஜி டிப்ளமோ. ஸோ இந்த காலேஜ் நாங்க அப்ரூவ் பண்ணிருக்கோம், அவங்களே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு, பிஜிக்கு இவ்வளவு இருக்கு, யூஜி பிடிஎஸ்க்கு இவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வியூ டீடைல்ஸ் நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, நாமளே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி சர்ச் பண்ற மாதிரி இருக்கு. என்ன கோர்ஸ் நமக்கு வேணும், பிடிஎஸ்ஆ, எம்டிஎஸ்ஆ, பிஜி டிப்ளமா கோர்ஸ் வேணும், அகாடமிக்கு எந்த அகாடமிக் இயர்ல அப்படிங்கறத நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஒன்னும் 2026-27 ஒன்னும் அவங்க அப்டேட் பண்ணல. அதனால ப்ரீவியஸ் இயர் டேட்டாவை நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர்ல கொடுத்து நம்ம சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்துடும். ப்ரீவியஸ் இயர்ல அரௌண்ட் 28,000 சீட்ஸ் வந்து அவங்க பெர்மிட் பண்ணிருக்காங்க. அதுல அட்மிட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 27.8. தட் மீன்ஸ் ஒரு 150 அரௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன இருக்காங்க, நமக்கு லேகா இருக்காங்க. அவங்க என்ன இருக்கலாம், மேபி டிஸ்கன்டினியூ ஆயிருக்கலாம், பல விஷயமா இருக்கலாம். பட் சீட்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இதான், இவ்வளவு சீட்ஸ்ல இவ்வளவு இருக்கு. சீட்ஸ்லாம் ஓகே சார், காலேஜஸ்லாம் நம்பர் தான் சொல்லியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் சர்ச் பண்ணும் அப்படின்னா இதுக்கு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும் அப்படின்னா சர்ச்சிங் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். ஒன்னும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா வெப்சைட்ல சர்ச்சிங் போர்ட்டல்ல காலேஜ் சர்ச், ஃபேக்கல்டி சர்ச் இது மாதிரி டேப் இருக்கும். நம்ம காலேஜை பத்தி சர்ச் பண்ண போறோம். காலேஜ் சர்ச்ல நீங்க இன்ஸ்டியூட் நேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே பிக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியல சார் என்னென்ன இன்ஸ்டியூட்லாம் இருக்குன்னு நான் செக் பண்ணணும் ஒன் பை ஒன்னா அப்படின்னா நம்ம கோர்ஸ் பிக் பண்ணிக்க வேண்டியதான். பிடிஎஸ்ஆ எம்டிஎஸ்ஆ பிக் பண்ணிட்டு ஸ்டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். பாருங்க எல்லா ஸ்டேட்டும் ஸ்க்ரோல் டவுன்ல வருது. நமக்கு என்ன ஸ்டேட் வேணுமோ, இப்ப தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு கொடுத்து நம்ம பிக் பண்ணி சர்ச் கொடுத்தோம்னா காலேஜ் லிஸ்ட் லைனா வந்துடும். தமிழ்நாடுல பாருங்க டோட்டல் ரெக்கார்ட்ஸ் 32 இருக்கு. 32 டென்டல் சாரி பிடிஎஸ்க்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு 32 இருக்கு. நான் சர்ச்ல என்ன கொடுக்குறோமோ அதான். எம்டிஎஸ் கொடுத்தோம், பிஜி டிப்ளமோ கொடுத்தோம்னா மாறும். நான் கொடுத்துருக்க சர்ச் வந்து என்னது பிடிஎஸ் கொடுத்துருக்கேன். அப்ப 32 காலேஜஸ் வந்து பிடிஎஸ் கோர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஆஃபர் பண்றாங்க. இதுல என்னென்ன டீட்டெயிலாம் இருக்கு பாருங்க, காலேஜோட நேம் இருக்கு, அவங்க என்ன ஸ்டேட், தமிழ்நாடு தான் நம்ம கொடுத்தோம், தமிழ்நாடு தான் எல்லாமே இருக்கு. ஒன்னும் லிஸ்ட் ஒன்று நிறைய வருது. எந்த இயர் ஓபன் பண்ணாங்க, என்ன ஸ்டேட்டஸ், கவர்மெண்டா பிரைவேட்டா போட்டிருக்காங்க பாருங்க. கவர்மெண்ட் காலேஜ், இதெல்லாம் பிரைவேட் காலேஜ், அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டேட்டஸ்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, டிசிஐ ரெக்கமெண்டட் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க,
13 பிடிஎஸ் சீட்டை வந்து ரிடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டர் என்ன கேட்டகரியில? இடபிள்யூஎஸ் கேட்டகரியில. எப்ப? இந்த அகாடமிக் இயர்ல. சோ எல்லாமே அவங்க நோட் போட்டிருப்பாங்க, என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்திருப்பாங்க. ஒன்னும் டீடைல்ஸ் உனக்கு ஒன்னும் வேணும் சார், டீடைல்ஸ் உள்ள போய் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹிஸ்டரி இருக்கும். எப்பப்பெல்லாம் அந்த காலேஜஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, லெட்டர் அமைச்சிருக்காங்க, என்ன டேட்ல அமைச்சிருக்காங்க, என்ன விஷயத்துக்காக அமைச்சிருக்காங்க, அவங்க லெட்டரோட அந்த ரெஃபரன்ஸ் நம்பரு, அடுத்து அவங்க அப்ரூவல் கவர்மெண்ட்ல இருந்து வருதுல, அந்த அத்தாரிட்டி யார் அப்ரூவல் கொடுத்துருக்கா அந்த லெட்டர் நம்பரு, எவ்வளவு பாய்ஸ் ஹாஸ்டல் ஸ்ட்ரென்த் என்ன, எத்தனை பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஸ்ட்ரென்த், காலேஜோட ஏரியா எவ்வளவு பில்டப், எல்லா டீடைலும் ஃபுல் ஹிஸ்டரி இருக்குங்க. நீங்க உள்ளதை பிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா டீடைல்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. சோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பேலன்ஸ் உள்ள காலேஜஸ் எல்லாம் இங்க பாருங்க. அட்மிஷன் எந்த காலேஜ், இந்த ஒரு காலேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்க, அட்மிஷன் இஸ் அலோடு ரிமார்க்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஹவவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசிஷன் இஸ் அவைட்டட், அலோ பண்ணிட்டாங்க, இருந்தாலும் என்ன பண்றோம், அவைட். இதெல்லாம் பழைய டேட்டாங்க, லாஸ்ட் இயர் டேட்டா ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதே கொண்டு அவங்க அப்டேட் பண்ணாம இருக்காங்க. சோ டைம் டு டைம் என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது நம்ம செக் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த இன்ஸ்டியூட் நம்ம கரெக்டான நம்ம விருப்பப்பட்ட இன்ஸ்டியூட்டை எடுப்போம், மாத்தி நம்ம போக மாட்டோம். முன்னாடியே கவுன்சிலிங் வந்துருச்சு, அந்த நேரத்துல சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏதோ ஒரு காலேஜை பிக் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச காலேஜ் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு இல்லாம நமக்கு எந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்குன்னு நாமளே பார்த்து தெரிஞ்சுட்டு சூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ரைட் போர்ட்டல்ஸா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஆயுஷ் கோர்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க சார், ஆயுஷ்க்கு எங்கெங்க காலேஜஸ் எல்லாம் இருக்கு எனக்கு போடுங்கன்னா தனி வீடியோவா ஒன்று போட்டுடலாம். இல்ல சார் எனக்கு இந்த இந்த கண்டென்ட்ல வந்து எனக்கு வந்து டவுட் இருக்கு, கமெண்ட்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதையும் என்ன பண்ணிடலாம், கமெண்ட்லயே கிளாரிஃபை பண்ண முடிஞ்சா கிளாரிஃபை பண்ணிடுவோம், இல்லைன்னா தனியா வீடியோ போட்டுருவோம். ஸோ டெய்லி உங்களுக்காக தான் இந்த கைடன்ஸ் சீரீஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு ஒரு டாபிக்ல வந்து என்ன பண்ணுவோம், நம்ம மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதை லைக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கண்டென்ட் வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சூர்யா நீட் அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அரௌண்ட் 500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன இருக்காங்க, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இங்க இருந்து போயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வருஷமும் நம்ம ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். அட்மிஷன் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா கீழே இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூங்க.